friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம whipped cream எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் whipped creamனா என்னன்னு சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்காக. இந்த whipped cream எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கேக்குக்கு மெயினா யூஸ் பண்ணுவோம். கேக்கோட டாப்பிங்ஸ்க்கு ஃப்ரெஷ் cream கேக்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த whipped cream யூஸ் பண்ணி பண்றது தான். இது வந்து பைக்கு டெசர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உள்ள நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பவுல்ல விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போறோமோ அந்த பவுலையும் அந்த விஸ்கியும் ஃப்ரீசர்ல 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெதருக்கு உடனே மெல்ட் ஆயிடும். இப்போ நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் 3 to 4 மினிட்ஸ் பீட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லைனா நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்காலே கூட பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இதை வந்து சாஃப்ட் பீக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வரும்போது நம்ம நிறுத்திக்கிட்டு இந்த இடத்துல தான் மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். இது ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ட்டானா இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர். இப்போ நம்ம இன்னொரு 3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் எப்போவுமே 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். எடுத்ததும் ஹையில் வச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் பீட் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் ஆகிடும். அதனால் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்டிஃப் பிக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே விழக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்துட்டு இதை நான் தலைக்கீழே திருப்புறேன், கீழேயே விழலை. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுடைய விப்பிங் க்ரீம். அவ்வளோதான், நம்மளுடைய விப்பிங் க்ரீம் ரெடி. நான் வந்து ரெடிமேட் பைப்பிங் பேக் வச்சுருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கவர் போல் எடுத்துக்கோங்க. கவருடைய கார்னரில் எந்த நாசில் வேணுமோ அதை போட்டுட்டு விப்பிங் க்ரீமை உள்ளே போட்டுக்கலாம். விப்பிங் க்ரீமும் ஃப்ரெஷ் க்ரீமும் வேறு வேறு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது நம்ம வந்து கிரேவிக்கு, கறி மசாலா, மக்னி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. விப்பிங் க்ரீம் வந்து கேக்குக்கு, பை அந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்டில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஹெவி க்ரீமை விஸ்க் பண்ணால் வர்றது தான் விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீம் நீங்கள் எந்த ஒரு டெசர்ட்டில் யூஸ் பண்ணாலும் மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து விப்பிங் க்ரீமை விஸ்க் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு அந்த டெசர்ட் மேலே ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு. அதனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய விப்டு க்ரீம். விப்பிங் க்ரீமை எப்போவுமே ஃப்ரீசரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் டே ஏதாவது டெசர்ட் செய்ய போகிறீங்க, ஏதோ சம்திங் விப்பிங் க்ரீம் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற விப்பிங் க்ரீம்லாம் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.